இப்ப அக்கா நீங்க வந்து போன முறை வந்து குடியாத்தம் தொகுதியில போட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. இப்ப இந்த முறை கேவி குப்பம் தொகுதிக்கு மாறி இருக்கீங்க, என்ன காரணம்? கேவி குப்பம் தொகுதி என்னோட சொந்த தொகுதி, அதனால என்னோட சொந்த தொகுதியில நான் போட்டியிடணும்னு ஆசைப்பட்டு நான் தான் கேவி குப்பம் தொகுதியில போட்டியிடணும்னு களத்துல இறங்கி இருக்கேன். ஓகே, இப்ப முன்னாடியே அந்த சொந்த தொகுதியில நின்னு இருக்கலாமே, அதுல நிக்கவே இல்லையே. முன்னாடியே நின்னு இருக்கலாம். எங்க அண்ணன் வந்து குடியாத்தம் தொகுதியில நிக்கணும்னு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக நான் குடியாத்தம் தொகுதியில நின்னேன். ஓகே, இப்ப நாம் தமிழர் கட்சி கிட்ட கேட்க சொல்லி சில கேள்விகளை மக்கள் கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. தொடர்ச்சியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில ஒரு நல்ல புரட்சி செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, மற்ற எந்த கட்சிகளும் செய்யாத ஒரு சாதனை, கட்டாயம் அது பாராட்ட வேண்டிய சாதனை. ஏற்கனவே செஞ்சிருக்காங்க. 234 தொகுதிகள்ல ஆண்களும் பெண்களும் சமம்னு எல்லா கட்சிகளும் பேசலாம். ஆனா உண்மையிலே செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி. வாழ்த்துக்கள். அதிலும் குறிப்பா இப்ப 8% வாக்குகள் பெற்று தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. 50% மகளிருக்கு உள்ளாட்சியில மகளிருக்கு மாநகராட்சியிலும் சரி மாநகராட்சியிலும் சரி நகர 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா. அப்போ நான் வெயிட் பண்ணுங்க எடப்பாடி குறுக்க பேசுங்க ப்ளீஸ். ஐயா உங்களுக்கும் கேக்குறேன், அண்ணா உங்களுக்கும் கேக்குறேன். நீங்க பேசும்போது நான் குறுக்கால ஏதாவது பேசுறேன்னா, நான் பேசும்போது நீங்க ஏன் குறுக்கால பேசுறீங்க? உங்களை நான் ஏதாவது தொந்தரவு பண்ணனா? உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணனா? நான் பேசும்போது குறுக்கால பேசாதீங்க. நாங்க ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க, கேளுங்க. சரி, ஓகே. இப்ப 8% வாக்குகள் பெற்றிருக்கீங்க. தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு. அது உண்மையிலேயே ஒரு பெரிய சாதனை தான். நன்றி, வாழ்த்துக்கள். இப்ப என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில வைக்கப்படுற ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒரு முறை வேட்பாளரா போட்டியிடக்கூடியவங்க அடுத்த முறை போட்டியிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. அதாவது என்னன்னா, இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு 234 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. இதுல எத்தனை வேட்பாளர்கள் கடந்த முறை 2016லயோ அல்லது 2021லயோ போட்டியிட்டவங்க? ஏன் அப்படின்னா, ஏன் இந்த கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில ஒரு நம்பகத்தன்மையான கட்சியா இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது தொண்டர்கள் கிடையாது, வேட்பாளர்களே. வேட்பாளர்ன்றது அந்த தொகுதியினுடைய முகமாக அல்லது அதிகம் உழைத்தவர்கள், நன்கு தெரிந்தவர்களை அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக பொதுவா அரசியல் கட்சிகள் நிறுத்துவாங்க. அப்படிப்பட்ட அரசியல் கட்சியினுடைய அந்த வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவங்களே ஒரு 5 ஆண்டு வேட்பாளராக இருந்துட்டு அடுத்த 5 ஆண்டுல வேட்பாளராக போட்டியிட மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்ப நந்தகுமாரன் எடுத்துட்டோம்னா, போன முறை நின்னாரு, இந்த முறை நின்னாரு. கட்சி தலைமை வாய்ப்பு கொடுத்தா மேபி அடுத்த முறை நிப்பாரு கட்டாயமா. அந்த மாதிரியே நாம் தமிழர்ல தொடர்ச்சியா நிக்க மாட்டேங்கிறீங்க. என்ன காரணம் நான் சொல்றேன். இப்ப வந்து நான் வந்து 3வது தடவை வந்து சட்டமன்ற தேர்தலில் நிக்கிறேன். எனக்கு எதுக்கு எங்க அண்ணன் வாய்ப்பு கொடுத்தாரு? அவருக்கு தெரியும் யாரு எப்போ களத்துல இறக்கி விடணும்னு அவருக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சதுனாலதான் அவரை வந்து தேர்வு செஞ்சு களத்துல நிக்க வச்சிருக்காரு. எந்த வேட்பாளரை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நிக்க வைக்கணும்னு எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருக்கு நல்லாவே தெரியும். போன தடவை நிக்க வச்ச வேட்பாளர்களை இந்த தடவை எதுக்கு நிக்க வைக்கலன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம வந்து அவர் எதையுமே செய்ய மாட்டாரு. அவர் மேல வேணும்னே குற்றச்சாட்டு வைக்கிறதுக்காக தேவையில்லாம வெளியில இருக்கிறவங்க சொல்ற பொய்யான தகவல் தானே தவிர மத்தபடி போன தடவை நின்ன வேட்பாளர்கள் யாருமே எங்க அண்ணன் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்க மாட்டாங்க. இது வந்து வெளியில இருக்கிறவங்க புரிஞ்சுக்கல. அவரு மீண்டும் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கறத சொல்ல வரல. கட்சியிலேயே அவங்க இருக்கிறதுல பெரும்பாலும் கட்சி விட்டு வெளியில போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தேவையில்லாம இப்ப நெல்மணிகள் இருக்குதுன்னா அதுல வந்து எல்லா நெல்மணிகளும் வந்து நல்ல நெல்மணிகளா இருக்காது. சில பதறுகள் இருக்கதான் செய்யும். காத்தடிச்சா அது பாட்டுக்கு பறந்து போயிடும். அதே மாதிரிதான் வெளியில போனவங்களும் பதறுகள் அவங்க வந்து இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க. அதனால அவங்களா விலகி போயிட்டாங்க. நாங்களா யாரையும் விலகி போன்னு சொல்லல. எங்க அண்ணன் சீமான் அவர்களும் யாரையும் விலகி போன்னு சொல்லல. அவங்களா விலகி போனவங்க தான். ஓகே, இப்ப வேலூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப திமுக அதிமுக இவ்வளவு நேரம் நீங்க கூட சண்டை போட்டீங்க. மாத்தி போட்டி போட்டு சொல்றாங்க பாருங்க, நாங்க எங்க ஆட்சியில அதை கொண்டு வந்தோம், எங்க ஆட்சியில இதை கொண்டு வந்தோம்னு வளர்ச்சி திட்டங்களை அடுக்கிறதுக்கு நேரம் போதலன்னு சண்டை போடுறாங்க. அவ்வளவு நலத்திட்டங்களை செஞ்சிருக்காங்க, வளர்ச்சி திட்டங்களை செஞ்சிருக்காங்க, சாலைகள் போட்டிருக்காங்க, குடிநீர் கொடுத்திருக்காங்க, பல விஷயங்களை செஞ்சு கொடுத்திருக்காங்க. அப்ப மக்கள் அவர்களை ஒருத்தர் தானே தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் ஏன் வாய்ப்பு கொடுப்பாங்க? எல்லாம் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி இருக்காங்களே, அது எல்லாமே சரியான முறையில செஞ்சிருக்காங்களா? இப்ப சாலை அமைச்சிருக்கன்னு சொல்லிருக்காங்க. அந்த சாலை வந்து 10 நாள்லே தரமற்ற சாலையா தான் போயிடும். அணை கட்டி இருக்கேன்னு சொல்லிருக்காங்க. எல்லா இடத்துலயுமே தான். இப்ப நான் வந்து இந்த ரோட்ல இல்ல பொத்தப்பதா சொல்லல. இப்ப நான் இந்த ரோட்ல தான் நான் வந்தேன். மென்ஷன் பண்ணி தான் சொல்றேன். இப்ப பக்கத்து சாலையில நான் வந்தேன். அந்த சாலை கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கா? நீங்க கரெக்டா போய் பாருங்க. கரெக்டா இருக்கா? இந்த வேலூர் மாவட்டத்துல எல்லா பகுதியும் சுற்றி பாருங்க. எல்லா பகுதியிலும் வந்து சாலை கரெக்டா இருக்கா, அணை கட்டி இருக்கான்னு சொல்லி இருக்காங்கல்ல. எல்லா அணையும் தரமானதா இருக்கான்னு பாருங்க. இது
பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்கான்னு சொன்னாங்களே, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தண்ணி ஒழாம இருக்கான்னு பாருங்க. மருத்துவமனை கட்டியிருக்கான்னு சொன்னாங்க, அந்த மருத்துவமனையில தரமான மருத்துவர்கள் இருக்காருங்களா, தரமான செவிலியர்கள் இருக்காங்களா, போதுமான வசதி இருக்கான்னு போய் பாருங்க. இருக்கான்னு போய் பாருங்க. எல்லாமே எந்த மருத்துவமனை? வேலூர் மாவட்டத்தில் நிறைய மருத்துவமனை, எந்த மருத்துவமனை? இப்ப அடுக்கம்பறை மருத்துவமனையை எடுத்துக்குங்க. இப்போ அந்த அடுக்கும்பறை மருத்துவமனையில எல்லா வசதிகளும் இருக்கா, தரமா இருக்கா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் என் குழந்தைய கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். என் குழந்தைக்கு ஒரு சிகிச்சையும் பண்ணல. அவனுக்கு சளி மூக்குல ஃபுல்லா அடைச்சிருக்கு. அந்த சளியை வெளியில எடுக்கிறது சும்மா டியூப் மட்டும் போட்டு விட்டுட்டாங்க. அவ்வளவுதானே தவிர வேற எந்த ட்ரீட்மெண்ட்டுமே என் குழந்தைக்கு அவங்க பண்ணல. என் குழந்தை இப்பவோ அப்பவோ உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு டாக்டர் சொன்னாங்க, உன் குழந்தைய இங்கே வச்சுட்டு இருந்தா உன் குழந்தை இறந்து போயிடும், நீங்க வந்து சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, அப்பதான் உன் குழந்தை உயிர் பிழைக்கும்னு சொன்னாங்க. அப்போ அரசு மருத்துவமனையில தரமான மருத்துவம் இருந்தா என் குழந்தைய நான் ஏன் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போறேன்? நான் ஏன் கொண்டு போறேன்? தரமா இல்லன்னு தான் என்னோட குற்றச்சாட்டு. எல்லாமே செய்வாங்க, ஆனா எதுவுமே தரமா இருக்காது. நான் செஞ்சேன், நான் சாலை போட்டேன், நான் மருத்துவமனை கட்டினேன், நான் பஸ் ஸ்டாண்ட் கட்டினேன், நான் அணை கட்டினேன்னு சொல்லுவாங்க. எதுவுமே தரமா இருக்காது. பாதி காசை கொள்ளை அடிச்சிட்டு இருப்பாங்க, பாதி காசுல தான் கட்டி இருப்பாங்க. அது எப்படி தரமா இருக்கும்? தரமா இருக்க வாய்ப்பே இல்ல. நீங்க வேணா போயிட்டு ஆராய்ச்சியாளர்களை கூட்டிட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க.